Hello friends, welcome to Queen's Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம செய்ய போறோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தோசை மாவு எப்படி prepare பண்றதுன்னு. அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அணில் அரிசி மாவு 1 கிலோ 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்து வச்ச உளுத்தம் பருப்பை போட்டுக்கலாம். நல்லா 1 hour நல்லா ஊற வைங்க. அவ்வளோ சரி 1 hourக்குள்ளே எடுத்துடாதீங்க. நல்லா 1 hour ஊற வைங்க. 1 hour ஊற வச்சுனாலுமே நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக நம்மளுக்கு தோசை கிடைக்கும். நம்ம வீட்டில் ஊற வச்ச மாவில் எப்படி நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே போல் தான், அதே மெத்தடு தான் இதுவும். என்னன்னா இது மாவாக இருக்குது, அவ்வளோதான். இது நல்லா 1 hour ஊற வைங்க. ஊற வச்சிட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போது 1 hour ஊறியாச்சு. நல்லா ஊறிட்டுருக்கு. நல்லா உளுத்தம் பருப்பு நல்லா மலர்ந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி அப்படியே விடுங்க. அந்த தண்ணியோடவே அப்படியே ஆடிங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் ஊற்றவே தேவையில்லை. உளுத்தம் பருப்பு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலன்னா இந்த அணில் அரிசி மாவை, ரெடிமேட் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 கிலோ மாவுங்க. இது நம்ம அரைச்சி வச்சு உளுத்தம் பருப்பு இதில் விட்டுக்கலாம். இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். அத்தை லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி நம்மளுக்கு தோசை மாவு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற வைங்க. நைட் ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் காலையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதே போல் சேம் நம்ம வீட்டில் எப்படி அரிசி ஊற வச்சுட்டு நம்ம அரைக்குவோமோ அதே போல் தான் இருக்கும். அதே பதத்தில் தான் இருக்கும். நம்ம இதை காலையில் பார்க்கலாம். தோசை மாவு ரெடியாக இருக்கா பார்க்கலாம். ரெடியாக இருக்குது. நல்லா பொங்கியும் இருக்குது. பார்த்தாவே தெரியும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு சோடா போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லைங்களா, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எப்படி அரைச்சி நம்ம பண்ணுவோமோ அதே போல் தான் இருக்குது. நீங்கள் தைரியமாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம். நீங்கள் தோசை விட்டு பார்க்கலாம். எப்படி வருது பாருங்கள். வீட்டில் செஞ்ச மாதிரியே வருது. நம்மளோட தோசை ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.